நலந்தானா. நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான சந்தோஷமான வணக்கங்கள். மற்றொரு நலந்தானா நிகழ்ச்சியின் வாயிலாக இன்றைய தினத்திலும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. எங்களுடைய நலந்தானா நிகழ்ச்சியானது வைத்தியத்துறை சார்ந்ததான ஒரு நேர்காணல் பகுதியாகத்தான் அமைந்து வருகின்றது. அதாவது நோய் நிலைமைகளும் அவற்றிற்கான தீர்வுகள், அவற்றிற்கான காரணங்கள் என்றவாறாக ஒரு மருத்துவ துறை சார்ந்த நேர்காணல் பகுதியாகத்தான் அமைந்து வருகின்றது. அந்த வகையிலும் இன்றைய நாளில் இந்த மகப்பேற்று காலத்தில் நீரிழிவு தொடர்பான பல விடயங்களை நாங்களும் கலந்து ஆலோசிக்க போகின்றோம். அதற்காக எங்களுடைய கலையகத்திற்கு டாக்டர் வதனா மாணிக்க வாசகர், மகப்பேறு மற்றும் பெண்ணியல் வைத்திய நிபுணர் அவர்தான் இணைந்து கொண்டிருக்கின்றார். அவரையும் நிகழ்ச்சியின் வாயிலாக உள்ளித்துக் கொள்ளலாம். வணக்கம் மிஸ். நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலே எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்தமைக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி மிஸ். நானும் இந்த டான் டிவி நேர்களோட இந்த நீரிழிவு சம்பந்தமான கர்ப்பகாலங்களிலே ஏற்படுகின்ற நீரிழிவு சம்பந்தமாக உங்களுக்கு என்னால் முடிஞ்ச விளக்கம் தர்றதுக்கு சந்தர்ப்பம் அமைச்சு கொடுத்த டான் டிவி நிகழ்ச்சி தொகுப்பாளருக்கு நன்றிகள். சரி மிஸ், நாங்கள் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன் இன்றைய நாளில் இந்த கர்ப்ப காலத்தில் ஏற்படுகின்ற பல பிரச்சனைகளுள் இருக்கின்ற ஒரு முக்கியமான பிரச்சனை என்று சொன்னால் இந்த நீரிழிவு நோயை சொல்லிக்கொள்ள முடியும். பல கர்ப்பவதி தாய்மார்கள் எதிர்கொள்ளுகின்ற இந்த ஒரு பிரச்சனை தான் நீரிழிவு நோய். அது என்ன மிஸ், கர்ப்ப காலத்தில் ஏற்படுகின்ற நீரிழிவு நோய் என்றால் என்னது? கர்ப்ப காலங்களில் நிறைய பிரச்சனை ஏற்படுது. அதில் நோய் சம்பந்தமாக ஏற்படுகின்ற நோய், மெடிக்கல் ப்ராப்ளமாக ஏற்படுகின்ற பிரச்சனைகளில் மிகவும் காமனாக, மிகவும் எல்லாருக்கும் தெரியக்கூடிய அளவில் ஏற்படுகிற ஒரு நோய் தான் டயபெட்டிஸ். சுகர் லெவல் கூடவாக இருக்கிறது. அம்மாவின் பிளட் லெவலில் சுகர் கூடவாக இருக்கிறது. சரியான கூட 100 அம்மாவை ப்ரெக்னென்ட் அம்மாவை எடுத்தீங்கன்னு சொன்னால் அதில் 5 பேருக்கு நாங்கள் சுகர் லெவல் கையாக கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்குது. அதிலையும் நாங்கள் சவுத் ஏஷியன், தெற்காசிய நாட்டில் வாழ்கிற நாங்கள் ரைஸ் ஈட்டிங், சோறு சாப்பிட்ற பழக்க வழக்கங்கள் எங்களுக்கு பரம்பரையாக வந்திருக்கிற எங்களுக்கு அந்த நீரிழிவின் தன்மை ஆன் பேர்த்லேயே, பிறப்பிலேயே எங்களுக்கு கூடுதலாக இருக்கிறபடியால் இது சரியான இம்பார்ட்டன்ட், சரியான முக்கியம். இதை பற்றி கதைத்து அதற்குரிய தீர்வுகளை கண்டு அதை பற்றியான நாலேஜை உங்களுக்குள்ள வளர்த்து கொள்வது சரியான இம்பார்ட்டன்ட். நிச்சயமாக தான் மிஸ், நீங்க சொன்னது போல அந்த கர்ப்பகால கர்ப்பவதி அம்மாமார் எதிர்கொள்ற பாரி ஒரு பிரச்சனை தான் இந்த நீரிழிவு நோய். அது ஏன் வருகுது மிஸ்? அதுவும் குறிப்பாக இந்த கர்ப்ப காலத்தில் அதிகரிப்பதற்கான காரணம் என்ன? இப்ப சாதாரண ஒரு மனிதனை எடுத்தா அவர்களுடைய உடலில கார்போஹைட்ரேட், மாப்பொருளுக்கான தொழிற்பாடுகள் ஒரு சமநிலையில வச்சிருக்க பொடி எங்களோட உடம்பு ட்ரை பண்ணும். பேசிக்காக ஒரு பேசிக் நாலேஜில் பார்த்தோம்னா 2 ஹோமோன்ஸ், அதில் 2 குரூப் ஆஃப் ஹோமோன்ஸ், அதில் பேலன்ஸில் ஒரு நெகோசியேஷன், ஒரு பேச்சுவார்த்தை மூலம் ஒரு பேலன்ஸில் எங்களோட பிளட்டில் சுகர் லெவலில் மெயின்டைன் பண்ணும். ஒரு பக்கம் ஒரே ஒரு ஹோமோன் தான் இருக்குது, அது இன்சுலின். மற்ற பக்கத்தில் நிறைய ஹோமோன்ஸ் இருக்கணும். அதில் 2 பேரும் ஒரு நெகோசியேஷன், ஒரு பேச்சுவார்த்தை மூலம் ஒரு சமநிலைக்கு போனால் தான் எங்களோட சுகர் லெவல் சமநிலையில் இருக்கும். இந்த பக்கத்தில் இப்போ நாங்கள் சாப்பிட்டா நிறைய இன்சுலின் பிளட்டுக்கு போகுது, அதை கட்டுப்படுத்துறதுக்கு இன்சுலின் இருக்குது. நாங்கள் சாப்பிடாமல் இருக்கிறோம், ஃபாஸ்டிங், ஸ்டார்வேஷன், அப்படியான சந்தர்ப்பங்களில் எங்களுக்கு கூட சுகர் எங்களுக்கு ஸ்டோர் பண்ண இடத்துல இருந்து வர்றதுக்காக தான் இந்த மிச்ச ஹோமோன்ஸ் வேலை செய்யுது. அதில் தான் எங்களுக்கு அங்கே குளுக்கோகோன், கோர்டிசோல் அண்டு ஸ்ட்ரெஸ் ஹோமோன்ஸ், அட்ரினலின், நாங்கள் வளரேக்கில் எங்களுக்கு நிறைய ஹோமோன்ஸ் தேவை, குரோத் ஹோமோன்ஸ். இதே எல்லாரும் ஆன்டி இன்சுலின், இன்சுலினுக்கு எதிரான தொழிற்பாடுகளை செய்யக்கூடிய ஆட்கள். இவன் 2 குரூப் ஆஃப் பீப்புளும் நல்ல பேலன்ஸில் இருந்தால் எங்களோட சுகர் லெவல் நார்மல். எனக்கு டயபெட்டிக் இல்லை என்று நான் சொல்கிறேன். இப்போ கர்ப்ப காலத்தில் ஸ்பெஷலாக ஏன் அது என்ன நடக்குதுன்னு சொன்னால், அங்கே ஒரு புதுதாக உயிரொன்று உருவாகி வளருது. அவருக்கு எக்ஸ்ட்ராவாக மேலதிகமாக ஒரு சுகர் அல்லது நியூட்ரிஷன் தேவைப்படுது. அதுக்காக இயற்கையாகவே எங்களை உடலில் ஒரு ஓகன், ஒரு புதிய அங்கம் ஒன்று வளரும். அதுதான் இந்த பிளசண்டான்னு சொல்கிறது, அல்லது நச்சுக்கொடின்னு சும்மா லோக்கல் கையில் சொல்லுவாங்க. அந்த நச்சுக்கொடிக்கு நிறைய தொழிற்பாடுகள் இருக்குது. அதில் ஒரு தொழிற்பாடு இந்த எண்டோக்ரைன், இந்த அகஞ்சுரக்கும் தொழிற்பாட்டையும் அது மேற்கொள்ளும். அதில் இருந்து வாரது கூடுதலாக இந்த ஆன்டி இன்சுலினிக் ஆக்டிவிட்டி உள்ள ஹோமோன்.
உதாரணமாக இப்போ ஹியூமன் பிளசண்டர் லாக்டோஜன், ஹியூமன் growth ஹார்மோன், அதை விட நிறைய கோர்ட்டிசோல், நிறைய இன்ஃப்ளமேட்டரி மார்க்கர்ஸ் எல்லாமே இன்சுலினுக்கு எதிராக தான் அதை ஆக்ட் பண்ணுவீங்க. அதே நேரத்தில் ஏன் அது அப்படி வருதுன்னா அந்த பேபிக்கு நிறைய சுகர் போகணும், நிறைய நியூட்ரிஷனை பண்ணுறதுக்காக அம்மா அந்த பொடியில இருந்து பிளட்ல சுகர் லெவலை கூட்டுறதுக்கு அதை முயற்சி செய்யணும். அது நல்ல முயற்சி தான். ஆனால் இந்த இன்சுலின் ஆக்டிவிட்டியோட அது பேலன்ஸில் போயிக்க நாங்கள் எப்படி சுகரை கொடுத்தாலும் அது பேலன்ஸில் போகும். சில பேருக்கு அது தொலை பண்ண இல்லாமல் போகுது, அது அந்த சமநிலையை மெயின்டைன் பண்ண இல்லாமல் அவையே நாங்கள் சொல்கிறோம் கர்ப்ப காலத்தில் நீரிழிவு ஏற்பட்டிருக்கு என்று சொல்கிறோம். சரி மிஸ், அதே நேரத்தில் வந்து நாங்கள் அதை எவ்வாறு கண்டறியலாம்? ஓகே, முதல் யாருக்கு இது நாங்கள் வரக்கூடிய தன்மை இருக்குன்னு பார்த்தோம்னு சொன்னால், இப்போ நாங்கள் எல்லாரும் எங்களோட டயட்ரி பேட்டர்ன், எங்களோட சாப்பாட்டு முறைமை வந்து மாறிட்டு எல்லாரும் நல்ல ஹை பிஎம்ஐ ஒபீஸ் சைடுக்கு போகிறோம். செடண்டரி ஒர்க், இருந்த இடத்துல வேலை செய்ய ட்ரை பண்ணுறோம், ஆன்லைன் ஒர்க் பண்ணுறோம், வெளியில் நடந்து போகிற எக்ஸசைஸ் செய்கிற தன்மை குறையுது. அதால் எங்களுக்குள்ள கூட கொழுப்பு படிவுகள் கூடுதலாக வருது. அப்போ உடம்பு நல்ல குண்டானாக்கள், ஒபீஸானாக்கள் அல்லது இப்படி செடண்டரி ஒர்க் பண்ணுற ஆக்களுக்கு ஹை ரிஸ்க். அதை விட இப்போ அந்த அம்மா இப்போ 2வது 3வது ப்ரெக்னென்சியாக இருந்தால், முதல் ப்ரெக்னென்சியில் ஒரு சில ரோகத்தன்மை இருந்திருந்தால் அவருக்கு இது ரிஸ்காக இருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னால் முதல் ப்ரெக்னென்சியில் நாங்கள் எதிர்பார்க்குற அளவை விட பேபி கூடிய நிறையுள்ள பிள்ளை 4 கிலோகிராம் அல்லது 4.5 கிலோகிராம் பேபியை பெற்றிருந்தாவா இருந்தால் இந்த ப்ரெக்னென்சிக்கு அது ரிஸ்காக இருக்குது. அப்படி இல்லை, அந்த பேபியை சுற்றி இருக்கிற தண்ணின்ற அளவு கூடண்டு ஏதாவது மேனேஜ் பண்ணியிருக்கிறோம்டா, முதல் பாஸ் ஹிஸ்ட்ரி முன் பிரசவ காலங்களில் இப்படி ஏதாவது இந்த ரிஸ்க் இருந்தால் இந்த காலத்தில் அவருக்கு சலரோகம் சீனித்தன்மை கூடுறதுக்குரிய ரிஸ்க் இருக்குது. அது எல்லாத்தையும் விட இப்போ எங்களோட வீட்டில் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஆக்களுக்கு அம்மா அக்கா அப்படி அங்கிள் அவைகளுக்குள்ள சலரோகம் இருக்குமா இருந்தால் இந்த தாய்க்கு கர்ப்ப காலத்தில் நீரிழிவு வாரத்துக்குரிய சந்தர்ப்பம் இருக்குது. எல்லாத்தையும் விட நாங்கள் சவுத் ஏஷியன், ரைஸ் ஈட்டிங், நாங்கள் பிளாக், எங்களுக்கு டயபெட்டிக் ரிஸ்க். சரி மிஸ், அதே நேரத்துல வந்து நிறைய நாங்கள் கதைத்து கொண்டிருக்கின்றோம். இந்த கர்ப்ப காலத்துல நீரிழிவு தொடர்பான விழிப்புணர்வுகளும் வந்து அதிக அளவில் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற, அதிலும் குறிப்பாக இந்த புதிதாக கர்ப்பம் தரிக்கின்ற தாய்மார்களுக்கு தான் வந்து அதிக அளவில் இந்த நீரிழிவு தொடர்பான விழிப்புணர்வுகளுமே ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. நிறைய அது தொடர்பாக கதைத்து கொண்டிருக்கின்றோம். அவ்வாறு கதைத்து கொண்டிருக்கின்றதுக்கான ஒரு காரணம் வந்து அது ஏதோ ஒரு வகையில முக்கியத்துவம் இருக்கின்ற ஒரு காரணத்தினால் தான் வந்து அது தொடர்பாக நாங்கள் அதிக அளவில் கதைத்து கொண்டிருக்கின்றோம். அது எவ்வளவு தூரத்துக்கு முக்கியமானது? நல்ல கேள்வி. இப்ப ஏன் நாங்க இதை பற்றி கதைக்கணும்? ஏன் வை டயபெட்டிக் சீனி தானே, அதுக்கு என்ன? ஆனா இப்ப நாங்கள் ஒரு அம்மாவை டயக்னோஸ் பண்ணி சீனி என்று சொன்னோன்னு அம்மா சரியா பயப்படுவா. ஏன் நாங்கள் வைத்தியர்கள் ஒரு அம்மாவை உற்று நோக்க வேண்டி வருது சீனி இருக்கிற அம்மாவை என்றால் 2 விதமாகவும் பாதிக்கப்படுகிறோம். சலரோகம் அந்த ப்ரெக்னென்சியில் இஃபெக்டை கொண்டு வருது, அதே மாதிரி ப்ரெக்னென்சி இந்த சலரோகத்தில் இஃபெக்டை கொண்டு வருது. இப்போ ஆல்ரெடி சீனி இருக்கிற அம்மா, ஆல்ரெடி சலரோகம் இருக்கிற ஒரு அம்மாவுக்கு அவள் ப்ரெக்னென்ட் ஆனாண்டா அந்த சலரோகத்தின் விளைவுகள் இன்னும் வேர்ஸாக சந்தர்ப்பம் இருக்குது. ஆல்ரெடி நீண்ட காலமாக ஒரு 5-10 வருஷமா சில ரோகம் இருக்கிற அம்மா ஒரு கர்ப்பமாக வரைக்குள்ள அவருக்கு இண்டோகன் டேமேஜ் இருந்திருக்கும், அவருக்கு கிட்னியில் ஏதாவது பிரச்சனை இருந்திருக்கும், கண்ணில் பிரச்சனை இருந்திருக்கும், ஹார்ட் ப்ரெஷர் இருந்திருக்கும், ஹார்ட் சம்பந்தமான ஹார்ட் வருத்தங்கள் எல்லாமே இருந்திருக்கும். அப்படி கண்டிஷனோட வார ஒரு அம்மா ப்ரெக்னென்ட் ஆகிக்க இந்த ப்ரெக்னென்சி அந்த எல்லா நிகழ்வுகளையும் வேர்ஸ் பண்ணிடும், இன்னும் மேலதிகமாக பாதிப்படைய செய்யும். அதே மாதிரி இந்த ப்ரெக்னென்சி எங்களுக்கு என்ன செய்யுதுன்னு சொன்னால் டயபெட்டிக்கோட வரைக்க டயபெட்டிக் அந்த அம்மாவிலையும் இஃபெக்டை கொண்டு வர பார்க்குது. அவருக்கு சுகர் கூடவா இருக்குது, சுகர் கூடவா இருக்கிறதால அந்த ஒரு குரோனிக் டிசீஸ் தானே, அது கனகாலமாக அந்த சுகர் லெவல் கூட இருக்கிறதால அவருக்கு அனீமியாவுக்கு போக சந்தர்ப்பம் இருக்குது, அவருக்கு அந்த குருதிச்சோகை ஏற்படுறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது. சுகர் கூடவா அவ கனகாலமாக இருந்ததால் எங்களுக்கு அந்த ப்ரெஷர், அவனோட பிளட் ப்ரெஷர் கூடவா இருக்கும்.
அப்படி இல்லை சுகர் கூடவா இருக்கிறதால சுகர் கூட உள்ள பிளட் வந்து பேபிக்கு போகிறதால பெரிய பேபியை சுற்றி இருக்கிற தண்ணீண்ட அளவு பொலிஹைட்ரனோஸ்ன்னு சொல்கிறது தண்ணீண்ட அளவு கூடுதலாக வர்றதால எங்கள் அம்மா வந்து முதிர்வு அடைய முதிர்ச்சியான கற்பத்துக்கு போக முதல் ப்ரீடேர்ம் லேபருக்கு போயிடுவா. ஏர்லியாக லேபருக்கு போகிறதால அதால் சரியான காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம். அவருக்கு 60% சான்ஸ் இருக்குது சீசேரியன் ஆப்ரேஷன் பண்ணி அந்த பபாவை எடுக்கிறதுக்குரிய சந்தர்ப்பங்கள் கூடுது. ஆப்ரேட்டிவ் டெலிவரி கூடுது. அவள் நார்மல் டெலிவரிக்கு விட்டா கொடுத்தி பேர்த் இன்ஜரிஸ் அந்த பிரசவ காலங்களில் வார அந்த வெட்டுக்கள் காயங்கள் சிதைவுகள் கூடுதலாக இருக்கும். அவருக்கு அந்த அதால நிறைய இரத்தப்போக்கு ஏற்படுற சந்தர்ப்பங்கள் இரத்தம் கொடுக்க வேண்டிய சந்தர்ப்பங்கள் எல்லாம் இருக்கும். அப்போ அந்த டயபெட்டிக்ன்றது சுகர் லெவல்ன்றது ப்ரெக்னென்சி அந்த சுகர் லெவலால் வர எஃபெக்டை பாதிக்கப்படுது. இந்த டயபெட்டிக் ப்ரெக்னென்சியை அஃபெக்ட் பண்ணுது. அம்மாவை மட்டும் இல்லை பிள்ளையையும் அஃபெக்ட் பண்ணுது. அப்போ அந்த வயிற்றுக்குள்ள அம்மான கர்ப்பப்பாய்க்குள்ள பபா இருக்குது, பபா சுற்றி தண்ணி இருக்குது, அது கூட நச்சுக்கொடின்ற ஒரு புதிய அங்கம் ஒன்று உருவாகி இருக்குது. இப்போ நச்சுக்கொடி உருவாகிறதில்ல இந்த ஆல்ரெடி டயபெட்டிக் இருக்கிற அம்மாவுக்கு பிரச்சனை வரலாம். அப்போ அந்த பிளசண்டா ஃபார்மேஷனில் பிரச்சனை வந்ததுன்றால் இந்த கர்ப்ப காலத்தில் வர வெளிப்பு ப்ரீ எக்லம்சியான்னு சொல்கிறது அப்படி வெளிப்படித்து நாங்களாவே பிள்ளையை வெளியில் நேரத்தோடு எடுக்க வேண்டிய சந்தர்ப்பங்கள் எல்லாம் ஏற்படலாம். அப்படி இல்லை அந்த நாங்கள் டயபெட்டிக் இருக்கிற அம்மா ஐயா வீட்டில் இருக்கிறார்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நிறைய யூரின் பாஸ் பண்ணுவீங்க. அதே மாதிரி பிள்ளைக்கு நிறைய சுகரை கொடுத்தா பிள்ளை நிறைய யூரின் இருக்கும். யூரின் இருந்தால் அந்த பபாவை சுற்றி இருக்கிற தண்ணி பேபின்ற யூரின். அப்போ அந்த யூரின் அளவு கூட பேபியை சுற்றி இருக்கிற தண்ணின்ற அளவு கூடினால் என்ன நடக்கும்னு சொன்னால் வயிறு பெருத்துடும். வயிறு பெருத்த தண்டை பாடலே அவள் ஏர்லியாக நாங்கள் எதிர்பார்த்த நாளுகளுக்கு கர்ப்ப வாரங்களுக்கு முன்னமாக லேபருக்கு போயிடுவாள். அப்படி போகிறது என்னென்ன பிரச்சனை கொண்டுமெண்டா ஒன்று பபா வந்து அவன் இடுப்பு எலும்புக்குள்ள ஃபிக்ஸ்ட் ஆகி இருக்கார். அது மேலே தான் நிற்கும். அப்போ பன்னீர் கூட முடிஞ்சுதாண்டா ஓட்ட பேக் பிரேக் பண்ணிச்சண்டா முதல் கோட் வெளியில் வந்து நச்சுக்கொடி வெளியில் வந்து அது ஒரு மகப்பேற்று ஒரு எமர்ஜென்சி ஒப்ஸ்டெட்டிக் எமர்ஜென்சி கட் பண்ண எமர்ஜென்சின்னு சொல்கிறது. நாங்கள் அந்த பேபியை வித்தின் 15 minutes 15 நிமிடங்களுக்குள்ளே டெலிவர் பண்ணி ஆகும். அப்படி இல்லைன்னா பேபி இறந்துடும். அப்படியான பேபியை லாஸ் பண்ணுற சந்தர்ப்பங்கள் வரலாம். அப்படி இல்லை அம்மா டெலிவர் பண்ணிடுறா நார்மலாக டெலிவர் பண்ணுறான்டா கொடுத்தி அது ஒரு ப்ரீமெச்சுவர் முதிர்ச்சி அடையாத பேபி. அதுக்குரிய வளர்ப்பு அதுக்குரிய என்வாயன்மெண்ட்டை நாங்கள் அடைச்சி கொடுக்கணும். அதுக்குரிய வசதி உள்ள இடங்களுக்கு அந்த பேபியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். பேபியை மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண இல்லை அது அம்மாவையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அப்போ இங்கேருந்து நான் இந்த அனுபவத்தில் இங்கேருந்து யாழ்ப்பாணம் நான் பத்திராத வயசுல வேலை செய்கிறேன். நான் யாழ்ப்பாணத்துக்கு மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணல. இங்கேருந்து அன்றாபுரம் கொழும்பு வெட்டிக்குலோராக நாங்கள் இந்த கேருக்காக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம் பெட் இல்லாமல் சந்தர்ப்பத்தில். அப்போ ஒரு பேபி போகுதுன்னா பேபியோட அம்மா போகிறான்னு அம்மாண்ட ஃபேமிலி ஓல் ஹார்மோனி அந்த ஃபேமிலின்ற எல்லா அந்த ரிதமும் கிளம்பிடும். அப்போ இது ப்ரீட்டர்ம்ன்றது ஒரு பெரிய சிக்கலுக்குரிய ஒரு விடயம். அதை விட அந்த பேபி வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். பிட்டிய பிள்ளையா வேறு மேக்ரோசோமி எல்லாரும் கேட்கலாம் வடிவா குண்டா இருந்தால் நல்லந்தானே வடிவாக இருக்குமென்று சொல்லி. அப்படி அல்ல. அதே அந்த பெருசாக வருதுன்னு சொன்னால் நிறைய சுகர் போக அது நிறைய இன்சுலின் அந்த பேபிக்குள்ளே உருவாகி கொண்டிருக்கும். நிறைய ஃபேட் கொழுப்பு அடிப்போஸ் டிஷ்யூ டிபாசிஷன் அந்த பேபிஇந்த உடம்புல வருது. அதால தான் அது குண்டா வருது. அதை விட அந்த அவைந்த அங்கங்களும் உள்ளுக்கு இருக்கிற அங்கங்களும் சாதாரண பேபியை விட அந்த வயதில் அந்த கர்ப்ப வாரத்தில் இருக்கிற சாதாரண பேபியை விட இந்த பேபிக்கு பெருசாக இருக்கு. தண்ணின்ற அளவு பிளித்தோடிக்க இருப்பினும் அதை சுற்றி இருக்கிற பொடி ஃப்ளூயிட்ன்ற அளவும் கூடவே இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து அளந்தால் அந்த பேபி ஒரு 4 கிலோ 4.5 கிலோவாக இருக்கும். பெரிய பேபியை சாதாரண ஒரு ஷார்ட் மதர் ஒரு ஆவரேஜ் ஹைட்டாக இருக்கிற அம்மாவால் டெலிவர் பண்ணலாம். அப்போ ஹை சான்ஸ்டு நாங்கள் 60% அந்த அம்மாவை சீசருக்கு தான் கொண்டு போக வேண்டிய நிர்பந்தத்துக்கு தள்ளப்படுவோம். அப்படி இல்லை நார்மலாக டெலிவர் பண்ண விட்டா கொடுத்தி கண்ட்ரோலில் இருக்கிறா ஓகே அம்மா சேர மாட்டேன்னுவா இல்லை எனக்கு நார்மல் டெலிவரி தான் வேணுமெண்டா. அப்படியான சந்தர்ப்பங்களில் அவள் டெலிவரிக்கு போயிக்க அந்த டேர்ட்டில் சைன்னு சொல்கிறது தலை வந்துடும் ஷோல்டர் வராது. ஷோல்டர் டிஸ்டோஷியான்னு சொல்கிறது அதுக்கு சரியான மேனுவர் செய்த ஒரு ட்ரோமேட்டிக் டெலிவரி. அது அம்மாவுக்கும் ட்ரோமா எங்கள் எல்லாருக்குமே ட்ரோமாவாக இருக்கும். அது டெலிவர் பண்ணிக்கல
பிள்ளைக்கும் இன்ஜுரிஸ் வருது, அம்மாக்கும் இன்ஜுரிஸ் வரும். பிள்ளைக்கு இந்த நேரத்தில் இந்த கிளாவிக்கல் கொலபோன்ன்றது உடைஞ்சு போகும், அல்லது அந்த நர்வ் பால்சிஸ் வரும். பால்சின்னு சொல்றது நரம்பு இல்லை சின்ன பால்சிஸ் வரலாம். அதெல்லாம் ரிகவர் பண்ணக்கூடியது என்றாலும் ஒரு அம்மாவுக்கு தன் பிறந்த பிள்ளைக்கு இது உடைஞ்சு போச்சுன்றது, கை ஒரு மாதிரி இருக்குன்றது சரியான ட்ரோமா. அதை விட அடுத்த பேபிக்கு அவர் ரெடியாகவே மாட்டினேன். சரியான அந்த பெர்னியல் இன்ஜுரிஸ் வந்து கொலோஸ்டமிக்கு போன அம்மா மேரெல்லாம் இருக்கணும். அப்போ இது வந்து அம்மாவை மட்டும் இல்லை, பேபியையும் எஃபெக்ட் பண்ணுது. பேபின்ற நீண்ட கால வாழ்க்கைக்கு இப்போ இந்த பேபி பிறந்தா பிறகு அந்த பேபி வளர்ந்து ஒரு சைல்டுஹுட்டுக்கு சின்ன பிள்ளையா வரைக்க சைல்டுஹுட் ஒபிசிட்டி வரும். ஏன்னா நிறைய கொழுப்பு படிஞ்சிருந்தது தானே, இலகுவாக அவைக்கு கொழுப்பு படிக்கிற தன்மை இருக்கும். அப்போ சைல்டுஹுட் ஒபிசிட்டி வரும். அந்த பிள்ளை வளர்ந்து ஒரு பெரிய ஆளா, ஒரு முதிர்ச்சியான ஆளா வரைக்கும் வெரி ஹை ரிஸ்க் ஆஃப் கெட்டிங் டயபெட்டிக். அவைக்கு டயபெட்டிக் வாரதுக்கும் ரிஸ்க் இருக்குது. அப்போ சரியான இம்பார்ட்டன்ட். கர்ப்ப காலங்களில் நாங்கள் சுகர் லெவலை நார்மலில் வச்சுக்கிட்டோம். சரி மிஸ், நாங்களும் தொடர்ச்சியாக இன்றைய நாள் நிகழ்ச்சியில வந்து நிறைய விடயங்கள் தொடர்பாக கதைத்துக் கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்தும் பேசலாம். அதற்கு முன்னராக நிகழ்ச்சியில் சிறியதொரு விளம்பர இடைவேளையை எடுத்துக்கொண்டு இணைந்திருக்கலாம். நலந்தானா விளம்பர இடைவெளியை தொடர்ந்து இணைந்து கொண்டிருக்கின்றோம் நலந்தானா நிகழ்ச்சியின் வாயிலாக. இன்றைய தினத்திலும் எங்களுடைய நிகழ்ச்சியின் வாயிலாக டாக்டர் வதனா மாணிக்க வாசகர் அவர்கள் தான் இணைந்து கொண்டு இந்த மகப்பேற்று காலத்தில் நீரிழிவு நோய் தொடர்பான பல கேள்விகளுக்கான விளக்கங்களையும் தந்து கொண்டிருக்கின்றார். அந்த வகையில் அடுத்ததாக பார்த்தோமானால் மிஸ் வந்து நாங்கள் இவ்வளவு நேரமும் கதைத்த விடயங்கள் வந்து ஒரு கர்ப்ப காலத்துல வந்து ஒரு அம்மாவுக்கு நீரிழிவு ஏன் ஏற்படுகின்றது, என்ன காரணம், அது தொடர்பாகத்தான் பார்த்திருந்தோம். இப்ப எனக்கு இன்னும் ஒரு கேள்வி ஒன்று வருகின்றது. ஏலவே ஒரு அம்மா, ஒரு பெண் பிள்ளைக்கு வந்து நீரிழிவு நோய் இருக்கின்றது, அந்த பிள்ளை வந்து கர்ப்பம் அடைகின்ற பொழுது அவ எவ்வாறான பிரச்சனைகளை எதிர்கொள்வார்? இது என்னன்னா இப்ப அவேர்னஸ் பப்ளிக்ல நல்லா இருக்குது. டயபெட்டிக் இருக்குன்னா பிரசவ நாங்கள் கன்சீவ் பண்ண முதலே, கர்ப்பம் தரிக்க முதலே ப்ரீ கன்செப்ஷனல் கவுன்சிலிங்க்கு இப்போ பேஷண்ட்ஸ் எல்லாம் வரணும். அவைக்கு நாங்கள் என்ன பார்க்குறோம்னா சுகர் லெவல் கட்டுப்பாட்டில் இருக்கான்னு பார்க்குறோம். கட்டுப்பாட்டில் இருந்து அவையை கன்சீவ் பண்ணுறதுக்கு விடுறோம். அதுக்கு நாங்கள் 2 பிளட் சுகர் செக் பண்ணுவோம். ஒன்றில் ஃபாஸ்டிங் 8 மணித்தியாலம் அல்லது பட்டு தூக்கம் 12 மணித்தியாலம் ஃபாஸ்டிங் இருந்து சுகர் செக் பண்ணலாம், அல்லது சாப்பிட்டு 2 மணித்தியாலங்களுக்கு பின்னர் சுகர் லெவல் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அது வந்து ஃபாஸ்டிங் வந்து 126க்கு மேலே இருந்தாலோ அல்லது எங்களுடைய 2 மணித்தியாலம் போஸ்ட் பேண்டியல் சுகர் வந்து 200க்கு மேலே இருந்தால் நாங்கள் HbA1c என்ற ஒரு இன்னொரு இரத்த பரிசோதனையை செய்கிறோம். அது என்ன சொல்லுதுன்னா ஓவராலாக ஒரு 3 மந்த்ஸுக்கு பாஸ்ட் 3 மந்த்ஸில் அவனோட சுகர் எப்படி இருக்குன்னு எங்களுக்கு சொல்லும். இப்போ HbA1c ஹையாக இருக்கும் என்றால் அந்த அம்மா கர்ப்பம் தரிச்சால், அந்த ஹையான லெவலில் அம்மா கர்ப்பம் தரிச்சால் அவருக்கு குறைபாடு உள்ள பிள்ளைகள் உருவாகிறதுக்கு ரிஸ்க் இருக்கு. இப்போ HbA1c 6.5க்குள்ள கொண்டு வர ட்ரை பண்ணுவோம். 6.1க்குள்ள இருந்தால் நார்மல். ஒரு 8 இருக்கு மட்டும் வைப்போம். அந்த HbA1c 8 வந்தால் அந்த அம்மாவுக்கு 5% சான்ஸ், 100ல் 5% சான்ஸ் இருக்கு அவருக்கு குறைபாடு உள்ள பிள்ளை பிறக்கிறதுக்கு. அது 10 அல்லது 10க்கு மேலே போயிட்டுதுன்னு சொன்னால் காவாசி சான்ஸ் இருக்கு. 25% அவருக்கு கட்டாயம் குறைபாடு உள்ள பிள்ளை தான் வரும். இப்போ குறைபாடு உள்ள பிள்ளைன்னு சொன்னால் சென்ட்ரல் டிஃபெக்டாக இருக்கும். கிளப் பலட் பார்த்துருப்பீங்க, அந்த இதில் டிஃபெக்ட் உள்ள பிள்ளைகள், வாய் அண்ணாக்கு பகுதியில், ஹார்ட்டில் டிஃபெக்டான பிள்ளை, ஸ்கெலிட்டல் வேறு எலும்பு பகுதிகளில் டிஃபெக்டான பிள்ளைகள், இம்பர்ஃபரேட்டட் ஏனஸ் அந்த மலை தொகுதி வந்து துறக்காமல் இருக்கும், நியூரல் டியூப் டிஃபெக்ட் என்று சொல்கிறது, இந்த முள்ளந்தண்டு உருவாகிறதுல பிரச்சனை வரலாம். அப்போ அப்படியான அம்மாவை நாங்கள் இப்போ ப்ரீ கன்செப்ஷனல் கவுன்சிலிங் வரைக்கு அவருக்கு ஃபோலிக் ஆசிட் 5 மில்லிகிராம் எடுக்கும். சாதாரண அம்மாருக்கு 400 மைக்ரோகிராம் காணும். அவைலபிளாக இருக்கிறது 1 மில்லிகிராம் என்னபடியாக நாங்கள் 1 மில்லிகிராமையும் கொடுப்போம். 400 மைக்ரோகிராம் காணும் கற்பாலத்தில். ஏன்னா இந்த அம்மாவைக்கு நாங்கள் இந்த டிஃபெக்டை தவிர்க்கிறதுக்காக 5 மில்லிகிராம் ஃபோலிக் ஆசிட்டை கொடுப்போம். அதை விட சுகரை கட்டுப்பாட்டில் வச்சுருங்கன்னு சொல்லுவாங்க. ஹோம் மானிட்டரிங் செய்யலாம். ப்ரிக் டெஸ்ட்டில் அவனோட சுகரை ஃபாஸ்டிங்கை 100க்குள்ளே வச்சுருங்கோ, போஸ்ட் பிராண்டியில் 140க்குள்ளே வச்சுருங்கோன்னு சொல்லுவோம். இன்கேஸ் அது மேலே கூடுதலாக இருக்குன்னா நாங்கள் ஒரு அகஞ்சுரக்கம் தொகுதி
கூடிய ஸ்பெஷலைஸ்டு எண்டோக்ரைனாலஜிஸ்ட்டுக்கு ரிஃபர் பண்ணி அவனோட சுகரை டக்கண்டு கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரதுக்கு முயற்சி செய்வோம். கொண்டு வரும் மட்டுக்கும் ஒரு கண்ட்ராசெப்ஷன் ஒரு கற்பத்தர முடிய பாவியுங்கோ இப்போ கன்சீவ் ஆகாதேங்கோ ஆனால் என்னென்ன பிரச்சனைகள் வரலாம்னு சொல்கிறோம். அப்படி அதை விட சுகரை மட்டும் நாங்கள் பார்க்கல, அந்த சுகரால் அவருக்கு ஏதாவது பக்க விளைவுகள் இருந்திருந்தால், இப்போ ரெட்டினோபதி கண் பழுதா போயிருக்கு, ரெட்டினோபதி இருக்குன்னா நாங்கள் ஒரு ஐ சர்ஜனுக்கு ரிஃபர் பண்ணி அந்த ரெட்டினால அந்த லேசர் தெரப்பியை செய்து கொண்டு கற்பமாகும்னு சொல்லுவோம். அல்லது ரீனல் ஃபெயிலியர், ஏதாவது கிட்னி டிசீஸ், புரோட்டீனுடைய புரதம் யூரினோட போகிற இந்த பிரச்சனைகள் இருக்குது, அதெல்லாம் ஸ்க்ரீன் பண்ணுவோம். ஸ்க்ரீன் பண்ணி அது இருக்குன்னா ஒரு நெஃப்ரோலஜிஸ்ட்டுக்கு ரிஃபர் பண்ணி அதை அவள் கற்பமாகலாமான்னு கூட கேட்க வேண்டிய சந்தர்ப்பங்கள் இருக்குது. சில கண்டிஷன்ஸ் இப்படி ஆளும் ரீனல் ஃபெயிலியர் போயிட்டுது அல்லது நல்ல ரிஸ்கிங் ஹார்ட் அட்டாக் வந்த அம்மா அப்படியான எல்லாம் கண்ட்ரா இண்டிகேஷன், அதை கற்பம் தரிக்கவே கூடாது என்றதை நாங்கள் சொல்லுவோம். அல்லது சில கண்டிஷன் கட்டுப்படுத்தி போட்டு கற்பம் தரிக்கலாம். எல்லாமே நார்மலாக இருக்குன்னா கற்பந்தரிக்க விடுறான். அப்படி நார்மலாக இருக்கு கற்பந்தரிக்கிற விடுறாமாக்கு ஃபோலிக் ஆசிட் 5 மில்லிகிராமும் கற்பந்தரிச்ச உடனே ஒரு லோ டோஸ் ஆஸ்பிரினும் கொடுக்குறோம். அது எல்லாருக்குமே கொடுக்குறது. ஏன் அந்த ஆஸ்பிரின் கொடுக்குறோம்னா நான் சொன்ன மாதிரி அந்த பிளசென்டல் பிரச்சனை வருது, நச்சுக்கொடியில் ஒரு பிரச்சனை வருது, அது வராமல் தவிர்த்து அவனோட பிளட் ப்ரெஷரை நார்மல் லெவலில் அந்த ப்ரீஎக்லம்சியா வெளிப்பு வராத தன்மையை கொண்டு வரதை தடுக்கிறதுக்காக இதுகளை கொடுத்து அவ கற்பந்தரிக்க விடுறான். இப்போ கற்பந்தரிச்சா பிறகு அவைய டயக்னோஸ் பண்ணணுமென்ற அவசரம் இல்லை. அவை ஆல்ரெடி டயக்னோஸ் பீப்புள், அவைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறதுக்காக பிளட் சுகர் சீரிஸ் செய்கிறோம் அவருக்கு. அப்படி நாங்கள் அந்த அவன் ஆன்டினேட்டல் கேரை மானிட்டர் பண்ணி கொண்டு போகிறோம். சரி சரி. அப்ப அதே நேரத்துல அடுத்ததாக அவர்கள் எவ்வாறான உணவு முறைகளை இந்த காலத்தில் அந்த கற்ப காலத்தில் அவர்கள் கை கொள்ளலாம்? ஓகே, இப்ப நாங்கள் இது ப்ரீ எக்ஸிஸ்டிங் டயபெட்டிக் இருந்தம்மா சில பேரை அவருக்கு தெரியாது, அன்னுவையார் முதலேயே டயபெட்டிக் இருக்குன்னு தெரியாது. கற்ப காலங்களில் நாங்கள் ஒரு ஸ்கிரீனிங் டெஸ்ட் செய்கிறோம். ரெக்கமெண்டட் உண்மையாக சொல்லப்பட்டிருக்கிறது குளுக்கோஸ் டோலரன்ஸ் டெஸ்ட் செய்யுங்க. ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் முதல் 3 மாதத்தில் அவைக்கு சிறிய உடல் உபாதைகள் இருக்கும், சோர்வு, சக்தி அப்படியா இருக்கிறதுல அவைய ஃபாஸ்டிங்கில் வாங்க குளுக்கோஸ் சீனி பானியை குடியுங்கொண்டு வர ஆயினும் செய்யாயினும் மட்டும் சக்தி எடுப்பினோம். அதால் முதல் நாங்கள் செய்கிறது சாப்பிட்டு 2 மணி நேரத்தில் சுகர் செக் பண்ணி பார்ப்போம். அது சரியான கூடவே இருந்தால் நாங்கள் அவைய டயபெட்டிக் கற்ப காலத்தில் வர டயபெட்டிக்னு எடுப்போம். அவரோட ரேஞ்சுக்கு 200க்கு மேலே இருந்தால் டயபெட்டிக் தான், அது டயக்னோஸ் டயபெட்டிக் WHO கிரைட்டீரியா மாதிரி டயக்னோஸ். இல்லை அது ஒரு 140லேருந்து 200க்குள்ளே இதுக்குமா இருந்தால் அவைக்கு நாங்கள் ஓரல் குளுக்கோஸ் டோலரன்ஸ் டெஸ்ட் 75 கிராம் குளுக்கோஸை 1 டம்ளர் தண்ணியில் கரைக்க கொடுத்து வச்சு குடிக்கல. 10 மினிட்ஸில் அது குடிச்சிடணும். குடிச்சா பிறகு 1 ஹவரில் அது குடிச்சு முடிச்சு 2வது ஹவரில் நாங்கள் டெஸ்ட்டுகளை செய்து அதுக்கு க்ரைட்டீரியாஸ் இருக்குது, அதில் டயக்னோஸ் பண்ணோம். இப்படி டயக்னோஸ் ஆல்ரெடி டயக்னோஸ் பண்ணப்பட்ட அம்மா அல்லது கற்பம் சரித்து புக்கிங் விசிட்டுக்கு முதலாவது விசிட்டுக்கு வார அம்மாவுக்கு இப்படி ஸ்க்ரீன் பண்ணி கண்டுபிடிச்ச அம்மாவை நாங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பெரும்பாலான ஆட்கள் டயட் கண்ட்ரோல்லையே கட்டுப்படுத்த 80% ஆட்கள் டயட் கண்ட்ரோல்லையே கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்குது. இப்போ டயட்டண்டா அங்கே நாங்கள் அது ஒரு அம்மா ப்ரெக்னென்ட், அவருக்கு நிறைய நியூட்ரிஷன்ஸ் அவள் மற்ற நான் ப்ரெக்னென்ட் அம்மாவுக்கு சொல்கிற மாதிரி டக்குன்னு சொல்லிடலாது. அப்போ அவள் ஒரு கம்பவுண்ட் லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் உள்ள காபை எடுக்கணும். அப்போ அப்படியான்னு சொன்னால் அப்போ லெகும்ஸ், எங்களோட பீன்ஸ் வகை, தானியம், பருப்பு, நிறைய ஃப்ரூட்ஸுகள் எடுக்கணும். ஃப்ரூட்ஸும் ரைப்பண்ட் இல்லாத கனியாத பழங்கள், இனிக்காத பழங்களாக எடுக்க வேணும். நல்ல மரக்கறி சாப்பிடணும். உங்களோட பாபாயில் ரைஸ், சிவப்பரிசிகளை சாப்பிடணும். அதை என்னென்ன தவிர்க்கணும்னா வெள்ளை சாப்பாடு, வெள்ளை ரைஸ், இனிப்பு வகை, சீனி மட்டும் சீனின்னா சீனியை சாப்பிட்டு கற்கண்டை சாப்பிட்றாக்கள், சர்க்கரை சாப்பிட்றாக்கள்லாம் இருக்கணும். இனிப்பு வகையை சாப்பிடணும். பேக்கெட் ஜூஸ், ஃப்ரூட் ஜூஸ், சுகர் உள்ள ஜூஸுகளை சாப்பிட்றத தவிர்க்கணும். மற்றது அந்த நேக்கட் கார்ப்ஸ்ன்னு சொல்கிறது, இந்த பாஸ்தா, பிஸ்தா, அந்த பான் அப்படியான டக்குன்னு அப்சர்வ் பண்ணக்கூடிய சாப்பாடுகளை தவிர்த்து நாங்கள் சொல்கிற மாதிரி சாப்பாடுகளை சாப்பிட்டா மரக்கறி வகைகளை பிடுங்கி சாப்பிட்ற மாதிரி மேலே இருக்கிற மரக்கறிகளை சாப்பிட்டு கீழே நிலத்துக்கு கீழே விளையிற கிழங்கு வகைகளை தவிர்த்து நான்வெஜ் அசைவம் சாப்பிட்றார்கள் எல்லாம் சாப்பிடலாம். கூடுதலாக மீன் உணவுகளை எடுக்க சொல்லி நாங்கள் சொல்கிறது முட்டை, பால், மீன் உணவுகள், ஈவன் இறைச்சியும் நல்லது சாப்பிடலாம். இவ்வளோத்தையும் சாப்பிடுங்க. ஒன்று மட்டும் நாங்கள் இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறோம் இல்லை, இவ்வளவும் சாப்பிட்டாலே காணும். அப்படி சாப்பாட்டு முறையில் கட்டுப்பாட்டு கொண்டுடலாம். சாப்பாட்டு முறையை விட எக்ஸசைஸ் சொல்லுவோம். அவள் எக்ஸசைஸ் என்ன நாங்கள் எதிர்பார்க்குறோம்னா
அட்லீஸ்ட் ஒரு கிழமையில 3 தினம் எவ்ரி அதர் டேயாவது அந்த ஒரு 30 நிமிடங்கள் வேர்க்கிற அளவுக்கு ஒரு நடப்பயிற்சி பிரிஸ்க் வாக் செய்யும். அவன் நடக்கையில் என்று சொன்னால் நடக்க தேவையில்லை, இருந்தபடியே கை காலாட்டி எக்ஸசைஸ் செய்யலாம், படுத்திருந்தோன்னு செய்யலாம், நின்றபடி செய்யலாம். அந்த அவையின் வயிறை பாதிப்படையாத எல்லா யோகாசனம் எக்ஸசைஸுகளை நாங்கள் அவைக்கு சொல்லிக் எக்ஸசைஸ் செய்யும். எல்லாத்தையும் விட அந்த அம்மாவுக்கு சொல்கிறத விட அம்மாண்ட ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு சொல்லணும். இது மெரியான இம்பார்ட்டன்ட், இதை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரணும். ஃபேமிலி மெம்பர்ஸையும் சேர்த்து வச்சு தான் இந்த டயட் முறைகளை நாங்கள் கதைக்கணும். 80% கர்ப்பகாலங்களில் வர டயபெட்டிக்கை சாப்பாட்டு கட்டுப்பாடு எக்ஸசைஸ் மூலமாகவே கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். சரி மிஸ், இன்றைய நாள் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்து கொண்டு இந்த கர்ப்ப காலத்தில் ஏற்படுகின்ற நீரிழிவு நோய் தொடர்பான பல கேள்விகளுக்கான பதில்களையுமே தந்திருந்தீங்க. அதுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி மிஸ். அது மாத்திரமல்லாமல் இன்றைய நாள் இந்த நிகழ்ச்சியையும் ஒழுங்கமைப்பு செய்து தந்த யாழ்ப்பாண நீரிழிவு கழகத்தின் தலைவர் திரு மைக்கேல் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை கூறிக்கொண்டு இன்றைய நாளும் இந்த நிகழ்ச்சியை முடித்துட்டு செல்ல போன்றோம். தொடர்ந்தும் டான் தமிழொலி நிகழ்ச்சிகளின் வாயிலாக இணைந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரையில் விடைபெற்று செல்லும் நான் ரோஹிணி அறந்தவை செல்லும். நன்றி நேயர்களே. நலந்தானா.